மக்களே இங்கே பாருங்க நம்ம சைனாவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம வந்து இப்போ ஒரு நாள் தான் ஆகப்போகுது. கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். ஈவினிங் வந்துடுச்சுன்னா ஆயிரும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாருமே நான் சொன்னேன் இந்த சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்கன்ற மாதிரி. மெயினாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் இந்த பைசைக்கிள், நடந்து போகிற பெடஸ்ட்ரியன்ஸ் கூட அதெல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதனால் லைட்டாக நம்ம ஊர் ஃபீலிங் வருதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போவும் உங்களுக்கு கண்கூட என்னால் காட்ட முடியுது. இங்கே பாருங்கள் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பார்க் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம நடந்து போகிற பாதையில். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் க்ளீன்லாம் சூப்பர், இந்த க்ளீன்லினஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் சும்மா பக்காவாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்தியாவோட டோட்டலாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இது மேஜர் சிட்டி. நம்ம வில்லேஜ் சைட்லாம் போனோம்னா நம்ம ஊர் மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பெரிய நாடுல அவ்வளோத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே சைனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூரல் ஏரியா போனால் கூட கனெக்டிவிட்டி இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அதனால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன் எப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்றத ஒரு ஏரியாவையும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எங்களை நம்பி இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு பழமையான ஒரு கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஷாங்காய் எல்லாருக்குமே தெரியும், ஓல்டன் டவுன் மாதிரி. ஆனால் இப்போ அது சிட்டி ஆகிடுச்சு பயங்கரமாக.